எல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமான்னு கேட்டவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆமாடா நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வச்சு இப்படி ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து இன்னைக்கு இந்த உச்சத்துல இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த தகப்பன் மேல நான் நடவடிக்கை எடுத்தேன்னு ஒரு பிள்ளை ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் புகைப்படம் மீடியால வரணும், பேப்பர்ல வரணும், அதுல வரணும், இதுல வரணும், என் புள்ள புகழடையணும்னு நினைச்ச ஒரு தகப்பனுக்கு இப்படி விஜய்க்கும் ஏதோ ஒரு காலத்துல ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி அது உண்மையா? அது அது ஏதாவது அது சும்மா போலியா போட்டது? அது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். அது 13 வருஷத்துக்கு முன்னாடி, அது வேற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு விதத்துல திரும்ப நேர்ந்து கேட்டதுனால அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை சொல்லிட்டேன். அது வேண்டாமே, அதை விட்டுலாமே. இல்ல அப்படி நடந்தது உண்மைதானான்னு கேட்டேன். நடந்தது உண்மைதான். அதுல மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. என் வாழ்க்கையில அந்த மாதிரி யாரும் என்கிட்ட அந்த மாதிரி பேசுனது இல்ல, என்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டதும் இல்ல. அது எந்த சூழ்நிலை அவர் நடந்துகிட்டாருன்னு தெரியல. எந்த சூழ்நிலை நடந்திருந்தாலும் அது தப்புதான். அதுல எனக்கு பெரிய வருத்தம் வந்துச்சு. நானும் அவரும் ஒன்னா நடிச்சுக்கிட்டு இருந்தோம். போக்கிரிங்கிற படத்துல அவரு நானும் ஒன்னா நடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒன்னா பிரபு டைரக்ஷன்ல ஷார்ட் முடிச்சு நான் வெளியே வந்தப்போ நடந்த சம்பவம் இது. அதை விரிவா சொல்ல விரும்பல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடாது. நடந்துருச்சு. அது அப்படியே மறந்துடணும்னு நினைச்சேன். வேற ஒரு சூழ்நிலை அது இப்போ வெளியே வந்துருச்சு. அது அதனால எனக்கு அவர் மேல மிகப்பெரிய வருத்தம். அதுல இருந்து நான் அவர்கிட்ட பேசுறது இல்லை. அவர் படங்கள் நான் பாக்குறது.